ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அண்ணா ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கத்தில் இருக்கேன். ஒரு ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளத்துக்காக வந்தேன், ஃபுட் அலர்ஜிக்காக. இந்த ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளத்துக்கெலாம் நமக்கு இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் அந்த சில வைத்தியங்கள் நம்ம முறைப்படியான வைத்தியங்கள், அதாவது இங்கே ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, அப்புறம் ஹோமியோ மெடிசன் எல்லாமே 4 வகையான மெடிசன் ஃப்ரீயாக தராங்க. அட்மாஸ்ஃபியரும் நல்லாயிருக்கும். இன்பேஷண்ட்டாகவும் அட்மிட் ஆகிறாங்க. சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது அந்த ஹாஸ்பிட்டலில் தெரியும். நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல், இங்கே இருக்க அந்த மருந்து வாசனையே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மெடிசன்லாம் இயற்கையான மெடிசன்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாத மெடிசனு. நம்ம இப்போ தானே எல்லாம் அலோபதி ஜனங்க ஓடிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, அவசரமாக உடனே குணமாகணுன்னா அலோபதியை தேடிடும். பட் இந்த சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். சைடு எஃபெக்ட் கிடையாது. பிளட்டில் ஊறி நம்மளுக்கு திருப்பி வராத அளவுக்கு கரெக்டாக அது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனையோடு நல்லா இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் அவங்கவுங்க ஹெல்த்தை பார்த்துங்க. எப்பயுமே மற்றவங்களோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறது, மற்றவங்களுக்காக கவலைப்படுறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சமுதாய அக்கறை இருக்கணும். ஆனால் சில பேர் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்து பார்த்துக்காமல் விட்டுடுறாங்க. அதனால் கொஞ்சம் எல்லோரும் ஹெல்த்து மேலே அக்கறையாக இருங்க. நானும் எவ்வளோ பார்த்துக்கிறவ தான், இருந்தாலும் எல்லாம் ஒன்று மாட்டிக்கிறோம். என்ன செய்ய முடியும், வர்றதெல்லாம் சமாளிச்சு தானே அவனை வாழ்க்கையில். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். பி ஹாப்பி ஆல்வேஸ்.